ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமோஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது சூழ்நிலை கைதிகள் யார்? இதன் தலைப்பு. ஜாதகத்தில் சில வகை கிரகங்களுடைய வலிமை அப்படிங்கிறது ஒரு மனிதனை அவன் விருப்பப்பட்ட நிகழ்வுகளை செய்ய முடியாமல் தடுத்துவிடும் சூழ்நிலை கைதிகளாக மாற்றும். நல்லா படிக்கணும்னு ஆசைப்படுவாங்க, படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்காம போகும். லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும்னு நினைப்பாங்க, பேரண்ட்ஸோடைய கட்டாயத்தின் பேரில் காதலை கைவிட வேண்டிய சூழ்நிலை வரும். வெளிநாடு போய் செட்டில் ஆகணும்னு நினைப்பாங்க, அதுக்கும் சமுதாயமும் சூழ்நிலைகளும் ஒத்து போகாமல் போயிடும். எந்த ஒரு காரியமும் அவங்க விருப்பப்படி செஞ்சுக்கிறதுக்கு அவங்க ஆசைப்பட்டாங்கன்னா அதுக்கு நேர் எதிர்மாறான நிலைகளில் வாழ்க்கை கொண்டுட்டு போகும். எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதா அப்படின்னு சொல்லி இவங்க புலம்பாத நாளே இருக்காது. அதாவது முழுக்க முழுக்க சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டேவும் மற்றவங்களுக்காகவே வாழ்ந்தாகணுங்கிற மாதிரியான ஒரு கட்டாயத்தில் வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க. பிடிக்காத வாழ்க்கை துணை இருக்கும், குழந்தைங்களுக்காக சகிச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. பிடிக்காத வேலையாக இருக்கும், குறைவான சம்பளமாக இருக்கும், ஆனால் அதை விட்டாலும் வேறு வழி இல்லைங்கிற மாதிரியான அமைப்புகளில் வாழ்வாங்க. சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் கட்டுண்டு இவர்கள் சுதந்திர பறவைகளாக செயல்பட முடியாமலே கடைசி வரைக்கும் போகும். அதை உடச்சி நொறுக்கிட்டு வெளியில் வந்துடணும்னு அப்பப்போ மனசில் புயல் மாதிரி ஆசையெல்லாம் கிளம்பும். ஆனால் நைட்டு யோசிக்கிறத காலையில் அப்படியே சுத்தமாக மறந்துட்டு வழக்கமாக வேலைக்கு கிளம்பி போயிடுவாங்க. இப்போ தான் சூழ்நிலை கைதிகள். அவங்க சூழ்நிலைகளை தாண்டி, அவங்களுக்கு விதிக்கப்பட்ட அந்த வலையை தாண்டி பெருசாக தன்னுடைய சுய லாபத்துக்காகவோ ஆசைக்காகவோ கனவுகளுக்காகவோ லட்சியங்களுக்காகவோ வாழவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இது கொடுக்கும். இந்த மாதிரியான கிரக நிலைகள் இருந்தால் இப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு மனிதனை சூழ்நிலை கைதியாக மாற்றுறதுல ரொம்ப பெரிய ஸ்பெஷலிஸ்ட் யாருன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் தாங்க. சனி பகவான் தான் ஒரு மாதிரி புழுங்கி புழுங்கி வாழணும் அப்படிங்கிற விதியை கொடுக்கக்கூடிய கிரகம் சனி. எந்த ஒரு ஜாதகத்தில் சனி பகவான் அதீத வலுவோடு இருக்கிறாரோ அந்த ஜாதகங்கள்லாம் மேக்சிமம் சூழ்நிலை கைதிகளாக தான் இருப்பாங்க. சனி பகவானுடைய ஆட்சி, சனி பகவானுடைய உச்சம், சனி பகவானுடைய மூலத்திரிகோணம், சனி பகவானுடைய திக்பலம் இது இருந்து சனி தசையும் நடப்புக்கு வந்துருச்சுன்னா இவர்களால் சுதந்திரங்கிற பேச்சுக்கே இடமே இல்லாமல் போயிடும். அடிமைப்பட்டு மற்றவங்களுடைய தேவைகளுக்காக, மற்றவர்களுடைய நலனுக்காகவே இவங்க வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணிக்கிற மாதிரியான சூழ்நிலைகளை உருவாக்கி விட்டுருவார். சூழ்நிலை கைதி, நான் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கையறு நிலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஹோப்லெஸ் அது இவங்களுக்கு வந்துடும். அதாவது இவங்க வாழ்க்கைக்காக மற்றவங்களுக்காக எல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, பிள்ளைங்களை கரை சேர்ப்பாங்க, வீடு கட்டுவாங்க, வாழ்க்கை துணைக்காக தியாகம் பண்ணுவாங்க, கூட பிறந்தவங்களுக்காக வாரி வழங்கிட்டு இருப்பாங்க. இவங்களுக்குன்ற வாழ்க்கையே வாழவே முடியாது. இவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்காங்கிறதே இவங்களுக்கே கொஞ்சம் நாள் டவுட் ஆகிடும். எனக்குன்னு நான் வாழ்ந்துட்டு தான் இருக்கேனா இல்லையா அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த சூழ்நிலை கைதியாக்கி உட்கார வைக்கிறதுல முதல் ஸ்பெஷலிஸ்ட்டு சனி தான். எந்த ஜாதகத்துக்கு சனி பவர்ஃபுல்லாக இருந்தாருனாலும் அவர்கள் சூழ்நிலை கைதிகளாக மாற வேண்டிய வாய்ப்பை கட்டாயம் தனது தசா புத்தி காலங்களில் கொடுத்துருவார். தசா காலத்துலையும் கொடுப்பார், புத்தி நடத்துகிற காலத்துலையும் கொடுப்பார். மேக்சிமம் சனி புத்திங்கிறது 1 வருஷத்துக்கு மேலே தான் இருக்கும், எந்த திசைக்குள்ளே வந்தாலும் சரி. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த காலகட்டத்திலேயாவது அட்லீஸ்ட் அந்த சூழ்நிலைக்கு கட்டுப்பட்டு வேறு வழியே இல்லாமல் காலந்தள்ள வேண்டிய கட்டாயத்தை கொடுத்துருவார். இது ஒரு விதி. இன்னொரு விதி பார்த்திங்கன்னா, எந்த ஜாதகத்துக்கெல்லாம் 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய அட்டமாதிபதி பவர்ஃபுல்லாக இருக்காரோ, அட்டம ஸ்தானத்தில் வலுவான கோள்கள் அமர்ந்திருக்கும். அதாவது 8ஆம் அதிபதி வலுவாக இருந்தாலும் இந்த நிகழ்வு இருக்கும், 8ஆம் இடத்துல பவர்ஃபுல்லான கோள் அமர்ந்தாலும் இந்த நிலை இருக்கும். இவர்களும் ஏறக்குறைய சூழ்நிலை கைதிகள் தான். இதில் சனியும் வலுத்து 8ஆம் இடமும் பவர்ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னா கேட்கவே வேண்டாம். லைஃப் லாங்கும் இவர்கள் மற்றவர்களுக்காகவே வாழ்ந்து முடிக்க வேண்டிய விதி கொண்டவங்களாக மாறிடுவாங்க. இந்த மாதிரி அமைப்பு உள்ளவங்க என்ன முயற்சி பண்ணாலும் கடைசியில் சுற்றி 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 அந்த சூழ்நிலைகளுக்கு கட்டுப்பட்டவங்களாகவே மாறிடுவாங்க. ஒருத்தருக்கு சொந்த ஊரில் இருக்க சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது, வெளியூர் போகணும், நல்ல பெரிய சிட்டியில் குடியேறி அதில் வாழணும்னு நினைப்பார். ஆனால் சூழ்நிலைகள் அவரை திருப்பி 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 சொந்த ஊருக்குள்ளேயே உட்கார வச்சுட்டு
இந்த வேலையை உதறி தள்ளிட்டு சொந்தமாக சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து பெரிய ஆளாகணும்னு பல பேர் கற்பனை பண்ணுவாங்க. ஆனால் சூழ்நிலை காரணமாக இஎம்ஐ கட்டணும், பிள்ளைங்க படிப்பு, வீட்டு வாடகை, வீட்டு இஎம்ஐ, கார் லோனுன்னு இந்த மாதிரி கட்டாயத்தின் அடிப்படையில் சூழ்நிலைக்காக இருக்கிற வேலையிலேயே தொடர்ந்து இருந்து 20 வருஷமாக நானும் கனவு காண்றேன்ப்பா, வெளியே வர முடியலம்பாங்க. அட்லீஸ்ட் ஒரு டூர் போகிறதுக்கு கூட இவங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக முடியாது. நினச்ச இடத்துக்கு நினச்சபடி போயிட்டு வரலாங்கிறது இருக்காது. உணவு உண்றதுல கூட பிரச்சனை வரும். என்ன சாப்பிடணும்னு இவங்க ஆசைப்படுறாங்களோ அதுக்கு நேர் எதிர்மறையான உணவு தான் கிடைக்கும். வேறு வழியே இல்லாமல் அதை சாப்பிட்டு பழகிடுவாங்க. இதுதான் சூழ்நிலைகள் உங்களை பின்னி பிணைஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரியான அமைப்பை கொடுக்கறதுல அட்டம அதிபதியும் அட்டம ஸ்தானத்தில் வலுப்பெற்ற கோள்களும் சனி பகவானும் சிறப்பு வாய்ந்தவர்கள். இந்த இது முறியணும், இதையும் தாண்டி அவங்க சூழ்நிலையை மீறி நல்ல சந்தோஷமாக இருக்கணும்னா லக்னாதிபதி அதீதமான பவரில் இருக்கணும். அல்லது இந்த 8ஆம் இடம் அல்லது சனியை வலுத்த இவர்களை குரு பார்க்கணும், எங்கேயாவது இருந்து வலுவா. அப்போ தான் 1-2 சந்தோஷமாவது லைஃப்பில் கிடைக்கும். இப்போ மேச லக்ன ஜாதகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 8ஆம் இடத்துல லக்னாதிபதி செவ்வாய் பவர்ஃபுல்லாக இருந்தாலும் அல்லது 8ஆம் இடத்துல கேது உச்ச வலிமையோடு உட்கார்ந்தாலும் இந்த இடத்துல பூரண பௌர்ணமி சந்திரன் அமர்ந்தாலும் இவங்க சூழ்நிலை கைதி தான். அதே மாதிரி சனி பகவான் துலாத்திலேயோ மகரத்திலேயோ கும்பத்திலேயோ உட்கார்ந்தாலும் சூழ்நிலை கைதிகள். ரிஷப லக்னத்தை எடுத்துக்கிட்டோம்னாலும் அதே மாதிரி 8ஆம் இடத்துல குரு பகவான் ஆட்சி பெற்ற நிலையில் உட்கார்ந்தாருனாலும் 8ல் பௌர்ணமி சந்திரன் வலுப்பெற்றாலும் சனி பகவான் 6ல் உச்சம் பெற்றோ 9ல் ஆட்சி பெற்றோ 10ல் ஆட்சி பெற்றோ உட்கார்ந்தாலும் விருச்சிகமான 7ஆம் இடத்துல திக்பலம் பெற்று உட்கார்ந்தாலும் இவங்களும் சூழ்நிலை கைதிகள் தான். மிதுன லக்ன ஜாதகர்களுக்கு மகரத்தில் செவ்வாய் உச்சம் பெற்ற நிலையில் உட்கார்ந்தாலும் அங்கேயே சனி ஆட்சி பெற்றாலும் கும்பத்தில் ஆட்சி பெற்றாலும் தனுசில் உட்கார்ந்தாருனாலும் துலாத்தில் உச்சம் பெற்ற நிலையில் இருந்தாலும் இவங்களும் சூழ்நிலை கைதிகள். இதில் 8ஆம் இடத்துல வலுவான கோள்கள்ங்கிறதுல சந்திரனை எல்லா லக்னத்துக்குமே போட்டுங்க. சந்திரன் போய் 8ல் உட்காந்து பௌர்ணமி சந்திரனாக இருந்தானா நீங்கள் சூழ்நிலை கைதிகளுக்கு ஆளாகிறீர்கள்னு அர்த்தம். மனதில் ஆயிரம் ஆசைகளும் கற்பனைகளும் எண்ணங்களும் இருக்கும், ஆனால் நடைமுறைப்படுத்தவே முடியாதபடி முடக்கி போட்டு வச்சுக்கிட்டே உட்காந்துருக்கும். கடகலக்ன ஜாதகர்களுக்கு கும்பத்தில் வலுத்த சனி பகவான் அந்த வேலையை ரொம்ப அருமையாக செய்வார். 7ஆம் இடம் மகரத்தில் வலுத்த சனியும் செய்வார். 4ஆம் இடத்துல உச்ச சனியாக இருந்தார்னாலும் செய்வார். 8ஆம் இடத்துல பௌர்ணமி சந்திரனா லக்னாதிபதியே போய் உட்கார்ந்துட்டார்னாலும் இந்த சூழ்நிலைகளுக்கு கட்டுப்பட்ட மனிதர்களாக மாறிடுவாங்க. சிம்மலக்ன ஜாதகர்களுக்கு 8ஆம் இடத்துல உச்ச சுக்கிரன் ஆட்சி பெற்ற குரு அமர்றது இவர்களுக்கு சூழ்நிலை கைதிகளாக்கும் விதியை கொடுக்கும். அதே மாதிரி 7ல் சனி வலுத்து நிற்கிறது, 6ல் சனி வலுத்து நிற்கிறது, 3ஆம் இடத்தில் சனி வலுத்து நிற்கிறதும் சூழ்நிலை கைதிகளாய் மாற்றும். நார்மலாக இந்த கடகலக்னம் சிம்மலக்னம்லாம் சூழ்நிலைகளை உடைக்கிறதுக்கு பவர்ஃபுல்லான அமைப்பு கொண்டவர்கள்னாலும் கூட லக்னாதிபதி வலுக்கலைன்னா சிக்கல் அதிகமாகும் தன்மை உடையது. 8ஆம் இடத்துல பவரான கோள் உட்கார்றது, சனி வலுத்திருக்கிறது. ரெண்டும் சேர்ந்து இருந்துருச்சுன்னா பிறந்தது முதல் கடைசி வரைக்கும் ஆயுள் காலம் முடிகிற வரைக்குமே இவர்கள் ஆசைகள் எதையுமே நிறைவேற்றாமல் ஒன்றும் சமுதாயத்துக்காகவோ அல்லது பேரண்ட்ஸுக்காகவோ அல்லது கூட பிறந்தவங்களுக்காகவோ அல்லது தான் பெற்ற குழந்தைங்களுக்காகவோ வாழ்க்கை துணைக்காகவோ சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டே வாழ்ந்து முடிச்சிடுவாங்க. சூழ்நிலைக்காகவே வாழ்வாங்க. இந்த ஊரில் இருக்கேன், இப்படி தான் இருந்தாகணும், இந்த ஊரை மீறி என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறதோ, இந்த வேலையில் இருக்கேன், இதுக்கு நான் இப்படி தான் பாடுபட்டாகணும், என்னோடய விருப்பத்தை இங்கே நான் நிறைவேற்றிக்க முடியாதுங்கிற அந்த தாழ்வு நிலையும் எப்போதும் மனதில் ஒரு வருத்தமும் வேதனையும் இவர்களுக்கு தொடர்கதையாகிவிடும். இந்த அமைப்புகள் இருந்தும் அதை பிரேக் பண்ணி உடச்சி வெளியில் வர்றதுக்கு லக்னாதிபதி செம ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ ஒரு சிம்ம லக்ன ஜாதகம், இவருக்கு 8ஆம் இடத்துல குரு சுக்கிரன், ஆனால் சூரியன் லக்னாதிபதி உச்சம். இவர் சூழ்நிலை கைதிகளாக பல சூழ்நிலைகளில் கட்டப்பட்டாலும் அத்தனை சில நேரங்களில் உடச்சி பிரேக் பண்ணி தன்னுடைய விருப்பப்படியும் சில விஷயங்களை செஞ்சிடுவாங்க. அதுதான் அந்த லக்னாதிபதியினுடைய பவர். கன்னிகா லக்ன ஜாதகர்களுக்கு 8ல் சூரியன் உச்சம் பெற்ற நிலையிலும் செவ்வாய் அங்கே ஆட்சி பெற்று மூலத்திரிகோண வலுவோடு இருக்கும்போதும் இந்த பிரச்சனைகள் வரும். சனி 2ஆம் இடத்துல உச்சம் பெற்றாலோ, 4ஆம் இடத்துல 5ஆம் இடத்துல ஆட்சி பெற்றாலோ, 6ஆம் இடத்துல ஆட்சி பெற்றாலோ, 7ஆம் இடத்துல திக்பலம் பெற்றாலோ இவர்கள் சூழ்நிலை கைதிகளாக இருப்பாங்க. துலா லக்ன ஜாதகர்களுக்கு லக்னாதிபதி சுக்கிரனே 8ல் போய் வலுத்து நிற்பதோ அல்லது உச்ச சந்திரன் அந்த இடத்துல அமர்வதோ இவர்களை சூழ்நிலை கைதிகளாக மாற்றிவிடும். சனி லக்னத்திலே உச்சம் பெறுவது, 4, 5ல் உச்சம் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் பெறுவதும் இந்த பிரச்சனைகளை தரும். விருச்சிக லக்ன ஜாதகர்களுக்கு 8ஆம் இடத்துல புதன் ஆட்சி பெற்ற நிலையிலையோ பௌர்ணமி சந்திரன் அமர்ந்த நிலையிலையோ இந்த ப்ராப்ளங்கள் ஏற்படும். சனி பகவான் தன்னுடைய சொந்த வீடுகளில் பவர்ஃபுல்லாக இருக்கிறது, 7ல் திக்பலமாக இருக்கும்போது இந்த சூழ்நிலைக்குட்பட்ட விதிக்குட்பட்டு சூழ்நிலைக்குட்பட்டு நடக்கணுங்கிறது மாதிரியான அமைப்பு வரும். சூழ்நிலைங்கிறதே விதி தான்.
தனுர் லக்ன ஜாதகர்களுக்கு லக்னாதிபதி குருவே போய் 8ஆம் இடத்துல வலுத்து நிற்கும்போது, அந்த வீட்டில் சந்திரன் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கும்போது இவர்களும் கிட்டத்தட்ட சூழ்நிலை கைதிகளாக மாறுவாங்க. 8ஆம் இடம் பவர்ஃபுல்லாக ஆகும்போது உங்களை கட்டுப்படுத்துறதுக்கு விதி எப்பயுமே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். கண்ட்ரோலிங் பவர் விதி கையில் இருக்கும், உங்ககிட்ட இருக்காது, மாறும். சனி 2ஆம் இடத்தில் ஆட்சியோ 3ஆம் இடத்தில் ஆட்சியோ 11ஆம் இடத்தில் உச்சமோ 7ஆம் இடத்தில் திக்பலமோ இருக்கும்போது இந்த விதி தனுசுக்கு ஏற்படும். மகர லக்னக்காரர்களுக்கு லக்னத்திலே சனி இருந்தாலும் 2ஆம் இடத்துல இருந்தாலும் 10ல் உச்சம் பெற்றிருந்தாலும் 7ல் கடகத்தில் இருந்தாலும் இந்த பிரச்சனைகளை சந்திப்பாங்க. அதே போல் 8ஆம் இடத்தில் வலுப்பெற்ற சூரியன் அமர்ந்தாலும் இவர்கள் சூழ்நிலைக்கு உட்பட்டு சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி தான் வாழ்வியலை நகர்த்தி கொண்டு செல்ல முடியும். கும்பலக்ன ஜாதகர்களுக்கு உச்ச புதன் 8ஆம் இடத்தில் இருக்கும்போது, பௌர்ணமி சந்திரன் 8ஆம் இடத்தில் இருக்கும்போதும் சூழ்நிலை கைதிகளாக மாறுவார்கள். லக்னாதிபதியான சனியை ஆட்சி பெற்ற நிலையிலோ 12ஆம் இடத்தில் வலுப்பெற்ற நிலையிலோ 7ல் சிம்மத்தில் திக்பலம் பெற்ற நிலையிலும் 9ஆம் இடத்தில் துலாமில் உச்சம் பெற்ற நிலையிலும் இவர்களும் சூழ்நிலைக்கு கட்டுப்பட்டவர்களாவாங்க. இதில் லக்னாதிபதியாகவே அவர் பவர் ஆனாலும் சனி தன்னோட இயல்பான குணத்தை அந்த மகரத்துக்கும் கும்பத்துக்கும் கொடுத்து தள்ளிடுவார். மகர லக்னம் கும்பலக்னம் சனி வலுத்தவங்களை கேட்டு பாருங்கள். சூழ்நிலை தான் எல்லாத்தையும் தீர்மானிக்குது, நான் என்னென்னமோ ஆசைப்படுறேன் எல்லாமே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. மீன லக்ன ஜாதகர்களுக்கு 8ல் வலுத்த சனி மற்றும் ஆட்சி பெற்ற சுக்கிரன் பௌர்ணமிக்கு நிகரான சந்திரன் அமரும்போது இவர்கள் பிரச்சனை சூழ்நிலைக்கு கட்டுப்பட்டதாகவே வாழ்வியல் அமையும். 11 மற்றும் 12ஆம் இடத்தில் சனி வலுத்த நிலையிலும் இந்த விதி தொடரும். ஸோ இந்த விதி அமைப்பு இருக்கிறவங்களுக்கு லக்னாதிபதி ஃபுல் பவரில் இருக்கணும். அதுலேயும் மகர கும்பத்துக்கு விதி விலக்கு இல்லை, அவங்களுக்கு லக்னாதிபதியே சனிங்கிறதுனால இந்த வந்துடும். மற்றபடி ஆத்மகாரகன்னு சொல்லக்கூடிய சூரியன் அதிக வலுவோடு இருக்கிற சில ஜாதகங்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம், அதாவது 10 விஷயத்தை அவங்க ஆசைப்பட்டாங்கன்னா ஏதோ 1-2 நடந்துடும், பாக்கி 8-9 சூழ்நிலையினால் தட்டி போய்விடும். விதி நல்ல படிப்போ நல்ல வாழ்க்கை துணையோ காதல் திருமணமோ உத்தியோகமோ சொந்த தொழில் செய்வதற்கான ஆசைகளோ இவை அனைத்தும் மறுக்கப்படும் விதி கொண்டவங்களா. இந்த 8ஆம் இடத்தில் வலுத்த கோள்களும் சனி பகவான் வலுவோடு இருக்கும் ஜாதகர்களுக்கும் அமையும். அப்படிப்பட்ட நிலை உங்கள் ஜாதகத்தில் இருந்தாலும் சூழ்நிலைகளை காரணம் காட்டித்தான் வாழ வேண்டியது இருக்குங்கிறதுனால அதற்கு நீங்கள் பழகி கொள்ள வேண்டியது அவசியமாகிறது என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.